வணக்கம். நான் அருண் மாணிக்கம். 2011ஆம் ஆண்டு திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த பெயர் ஷாதிக் பாஷா. கிட்டத்தட்ட 13 வருஷம் கழித்து அதே மாதிரியான ஒரு பெயர்னால திமுகவினுடைய ஆட்சிக்கே ஆபத்தாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அந்த பேர் தான் ஜாஃபர் சாதிக். கடந்த 20 நாட்களாக இவருடைய ஃபோட்டோவையும் பேரையும் பார்க்காம நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே நகர்ந்திருக்காது. இந்த பேர் தான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. அட, போதைப் பொருள் கடத்தல் தானப்பா, அதான் டெய்லி நியூஸில் பார்க்குறமே அப்படின்னு அசால்ட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா, கடந்த 20 நாட்களாக இந்த விஷயத்தை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் காய் நகர்த்தல்களை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னு தான் அர்த்தம். சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, அதாவது என்சிபின்னு சொல்லுவோம், அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னா, டெல்லியிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய, ஏற்றுமதி ஆகக்கூடிய தேங்காய் பொடி, அந்த பொடியோடு சேர்த்து சூடோ எஃபிடரின் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் ஏற்றுமதி செய்யப்படுறதா ஒரு துப்பு கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இப்படி ஒரு தகவலை கொடுக்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் டெல்லியில் இருக்கக்கூடிய என்சிபிக்கு இப்படி ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இந்த சூடோ எஃபிடரின் அப்படின்றது டெல்லியிலேருந்து தான் பிற நாடுகளுக்கு போகுது, தங்களுடைய நாட்டுக்கும் வருது அப்படின்ற தகவலை கொடுக்குறாங்க. இந்த சூடோ எஃபிடரின் அப்படின்றது ஒரு போதைப் பொருள் கிடையாது. மெத்தஃபெட்டமைன் அப்படின்ற ஒரு போதைப் பொருளை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள், ரா மெட்டீரியல். இந்த சூடோ எஃபிடரின் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கிலோ இருந்துச்சுன்னா, மெத்தஃபெட்டமைன் அப்படின்றது பல கிலோக்களை தயாரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரா மெட்டீரியல் தான் இந்த சூடோ எஃபிடரின். இந்த சூடோ எஃபிடரினுடைய விலை சர்வதேச சந்தையில் ஒரு கிலோ பல கோடி ரூபாய் போகும் அப்படின்னு இந்த என்சிபி அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. இதனால் இந்த சூடோ எஃபிடரின் அப்படின்ற இந்த ரா மெட்டீரியலுடைய தேவையும் டிமாண்டும் சர்வதேச அளவில் எவ்வளோ கோடி வேணால் கொடுத்து வாங்கிக்கிற அளவில் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரி, இப்போ மறுபடியும் நம்ம இந்த என்சிபிக்கு வருவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா இவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 4 மாதங்களாக இந்த என்சிபி நடத்தின அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனில் இந்த போதை கடத்தல் கும்பல் தங்களுடைய அடுத்த சரக்கை ஆஸ்திரேலியாவுக்கு கடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் என்சிபிக்கு கிடைக்குது. சில மாதங்களாக தங்களுடைய ஆப்ரேஷன் படி, அதில் கிடைச்ச தகவலின் படி, கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மேற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனுக்குள்ளே என்சிபி நுழைகிறாங்க. அந்த குடோனுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, நவதானிய ஃபுட் மிக்ஸ், அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள். அதற்கு நடுவில் இந்த சூடோ எஃபிடரின் 50 கிலோ கையும் களவுமாக என்சிபி அதிகாரிகள் பிடிக்கிறாங்க. அதோடு சேர்த்து 26 வயதான முஜிபுர் ரஹ்மான், 34 வயதான முகேஷ், 33 வயதான அசோக்னு 3 பேரை கைது செய்கிறாங்க. இந்த 3 பேரை பிடிச்சு விசாரித்த என்சிபி அதிகாரிகளுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடச்சிருக்கு. என்னென்னா, கடந்த 3 வருஷமாக 2000 கோடி மதிப்பிலான கிட்டத்தட்ட 3500 கிலோ இந்த போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு கடத்தியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு நடந்த விசாரணையில் சென்னையில் இருக்கக்கூடிய சினிமா ப்ரொடியூசர், ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் தான் எங்களுக்கெல்லாம் கேங் லீடர், அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நாங்கள் இந்த போதைப் பொருள்லாம் பல சர்வதேச நாடுகளுக்கு கடத்துகிறோம் அப்படின்ற உண்மையையும் போட்டு உடைச்சிட்டாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்துக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் பிப்ரவரி 23ஆம் தேதி தான் தங்களுடைய கவனத்தை இந்த விஷயத்தின் மேலே திருப்புறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு ஃபேமஸான ஃபிலிம் ப்ரொடியூசர். அது மட்டும் காரணம் கிடையாது, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகியும் கூட. இதுவரைக்கும் 5 படங்களுக்கு மேலே தயாரித்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக பொறுப்பாளராக ஒரு பதவியில் இருந்து வந்திருக்கார். முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் அப்படின்னு திமுகவில் நிறைய பிரபலங்கள், அதே போல் சினிமாவில் அமீர், அதுவும் இல்லாமல் நிறையா அவர் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய திரைத்துறை பிரபலங்களோட நெருக்கமாக இருந்தது. இதை காட்டிலும் ஒருபடி மேலாக இஸ்லாமிய மத போதகர் அப்துல் ஃபாசித் புகாரி, அவரோட இருந்த நெருக்கமான புகைப்படங்கள் இதெல்லாம் வெளில வந்தது. இப்படி இவரோட கனெக்ஷன் லிஸ்ட், இவரோட க்ளோஸாக இருந்த லிஸ்ட்டு சினிமாவையும் தாண்டி அரசியலையும் நீண்டு கொண்டே போச்சு. டெல்லியில் நடந்த சம்பவங்கள் ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்சிபி அதிகாரிகள் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அருணாச்சலம் தெருவில் ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டின் கதவுல ஒரு பிரிண்ட் அவுட்டை ஒட்டுறாங்க. அதே மாதிரியான ஒரு பிரிண்ட் அவுட் புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய அலுவலகத்தில் ஒட்டுறாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, இந்த பிரிண்ட் அவுட் ஒட்டப்பட்ட தேதி 23ஆம் தேதி. அந்த பிரிண்ட் அவுட்டில் எழுதப்பட்டிருந்த செய்தி என்னென்னா, 26ஆம் தேதி நீங்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் நீங்கள் ஆஜராகணும், நேரில் ஆஜராகணும் அப்படின்னு ஜாஃபர் சாதிக்கு ஒரு நோட்டீஸை
அவருடைய அலுவலகம் மற்றும் வீட்டில் ஒட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்ட பிறகு தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஊடகத்தினுடைய கவனமும் ஜாஃபர் சாதிக் மேலேயும் அவர் சார்ந்த அவருடைய தொடர்பு இருந்த நபர்கள் மீதும் திரும்பிச்சு. ஒரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கனிமொழி, திமுகவினுடைய எம்பி எம்.எம். அப்துல்லா, இப்படி தொடங்கிய அந்த பட்டியல், முன்னாள் சென்னை கமிஷனர் சங்கர் ஜிவால் அப்படின்ற இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து ஜாஃபர் சாதிக் எடுத்த புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ ஆரம்பிச்சது. அப்படி பரவ ஆரம்பித்ததுமே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோக்களை டெலீட் பண்ண ஆரம்பித்தாங்க. விஷயம் பெருசாகுது அப்படின்றத உணர்ந்த திமுகவோட தலைமை, என்சிபி அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கு கொடுத்த அந்த கெடுவுக்கு முன்னாடியே பிப்ரவரி 26 ஜாஃபர் சாதிக் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு என்சிபி அதிகாரிகள் கெடு வச்சுருந்தாங்க. அந்த கெடுவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பிப்ரவரி 25 ஜாஃபர் சாதிக்கை அவசரமாக கட்சியை விட்டு நீக்கியது திமுக. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட நீக்கியது. கட்சியினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சித்தார் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை விளக்கமாக கொடுத்து ஜாஃபர் சாதிக்கினுடைய சாப்டரை மூட நினைச்சது திமுக. என்சிபி கொடுத்த அந்த கெடு தேதியான பிப்ரவரி 26 ஜாஃபர் சாதிக் ஆஜராகாததுனால அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இன்னொரு பக்கம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களும் அலர்ட் செய்யப்பட்டன. இப்படி ஜாஃபர் சாதிக்க தேடுற அதிகாரிகள் ஒருபுறம், ஜாஃபர் சாதிக்கும் எங்களுக்கும் இந்த சம்பந்தமும் இல்லைன்னு திமுக ஒருபுறம், இப்படி போயிட்டு இருக்க சூழல்ல எதிர்கட்சிகள் இந்த வாய்ப்பை தவற விடலை. ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு இன்னும் சாதகமாகவே அமைஞ்சது. இன்னொரு பக்கம் என்சிபியும் தொடர்ந்து ரெய்டு விடுறது, நோட்டீஸ் விடுறது, வங்கி கணக்குகளை முடக்கிறது அப்படின்னு இந்த விஷயத்தை ரொம்ப பேசுபொருளாக வச்சுருந்தாங்க, பரபரப்பாகவே வச்சுருந்தாங்க. மிக நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு மார்ச் 9 டெல்லியில் வைத்து ஜாஃபர் சாதிக்கை அரெஸ்ட் செய்து என்சிபி. இந்த அரெஸ்ட் குறித்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ரெஸ் மீட்டையும் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது என்னென்னா, இவங்க கடத்தின அந்த போதைப்பொருளில் 1 கிலோவுக்கு 1 லட்சம் ரூபாய் கமிஷன் ஜாஃபர் சாதிக் வாங்கினதாகவும், அப்படி சம்பாதித்த பல கோடி ரூபாய்களை அவர் வந்து தமிழ் சினிமாவில் முதலீடு பண்ணதாகவும், ரியல் எஸ்டேட்லையும், ஹாஸ்பிட்டாலிட்டி போன்ற பல செக்டார்ஸில் முதலீடு பண்ணதாகவும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறார். உணவுப் பொருள் ஏற்றுமதின்னு பொய் சொல்லி தமிழ்நாடு, புதுச்சேரி அப்படின்ற இடங்கள்ல எல்லாமே பல நிறுவனங்களை தொடங்கி இந்த போதைப் பொருளை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா அப்படின்ற பல நாடுகளுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்தியாவினுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாற்றி ஜாஃபர் சாதிக். அதான் ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஜாஃபர் சாதிக் இந்த விஷயம் வெளியில் வந்த பிறகு பல ஊடகங்களில் பதிவான செய்தி என்ன அப்படின்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் இத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை பிடிச்சோம், ராமேஸ்வரத்தில் இலங்கையில் வந்து அந்த போதைப் பொருளை பிடிச்சோம் அப்படின்னு போதை மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட செய்திகள் இந்த ஜாஃபர் சாதிக் விஷயத்துக்கு பிறகு அதிகமாக ஊடகங்களில் ரிப்போர்ட் ஆக தொடங்குச்சு. பிப்ரவரி 28 நடுக்கடலில் 1200 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை பறிமுதல் செஞ்சாங்க. மதுரையில் மார்ச் 1 ரயில்வே ஸ்டேஷனில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மெத்தபெட்டமைனை வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் கைப்பற்றுறாங்க. மார்ச் 5 அன்னைக்கு 108 கோடி ரூபாய் மதிப்பிலான அதே போதைப் பொருள் சென்னையில் கைப்பற்றுறாங்க. இது மட்டுமல்லாமல் குஜராத்தில் கைப்பற்றப்பட்ட 3300 கிலோ போதைப் பொருள் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டதா செய்திகளும் ஊடகங்களில் வெளில வந்தது. இப்படி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் திமுக ஆட்சியில் என்னதான் நடக்குது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இதை இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற முயற்சியில் மார்ச் 4 எதிர்க்கட்சியான அதிமுக மாநிலம் தழுவிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை எடுத்துகிட்டு போனாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டிஎம்கே அப்படின்ற ஒரு பெயரில் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் எல்லாமே அதிமுக தலைவர்கள் நிறைய விஷயங்களை பேசினாங்க. அதில் போதைப் பொருள் எவ்வளோ சீரியஸானது, எதிர்கால தலைமுறையிட்டேருந்து போதைப் பொருள்கிட்டருந்து எதிர்கால தலைமுறை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதையும் தாண்டி ஜாஃபர் சாதிக்குக்கும் திமுகவிற்கும் உள்ள தொடர்பை, இவங்க எவ்வளோ நெருக்கமானவர்கள் அப்படின்றத அனைத்து தலைவர்களுமே எல்லா ப்ரொட்டஸ்ட்லையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னும் ஒருபடி மேலே சிவி சண்முகம்லாம் வந்து ஜாஃபர் சாதிக்கினுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற லெவலுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அதிமுக எதிர்க்கட்சி, அதனால் திமுக மேலே இப்படி பழிய தூக்கி போடுவாங்க, அவங்க அரசியல் தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்தாலும், அதே மார்ச் 4 சென்னைக்கு வந்த பிரதமர் மோடி பேசுனது தான் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பேச்சு தான் திமுக ஆட்சியின் மேல் பாஜக குறி வச்சிருச்சா அப்படின்ற சந்தேகத்தை இன்னும் வலுவடைய செய்யுது. அப்படி தமிழ்நாட்டில் வந்து மோடி என்ன பேசினார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் உதவியோடு தான் இந்த போதைப் பொருள்லாம் கடத்தப்படுகிறது. எனக்கு வரக்கூடிய தகவல்கள்லாம் ரொம்ப கவலை அளிக்குது, எதிர்கால தலைமுறையை நினச்சி நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு மோடி பேசுகிறார். திமுக ஆட்சியினுடைய ஆதரவின் பேரில் தான் போதைப் பொருள் கடத்தப்படுகிறதுன்னு மோடியே
பேசுகிறதும், எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் ரொம்ப கவலை அளிக்கிறது அப்படின்றதும், உளவுத்துறை அவருக்கு ஏதோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க திமுக ஆட்சியை பற்றி அப்படின்றதும் நமக்கு நிச்சயமாக அந்த பேச்சிலேருந்து உணர முடியுது. இப்போ ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இந்த ஜாஃபர் சாதிக்கினோட திமுகவில் இருக்க யாரை வேணால் லிங்க் பண்ணலாம் அப்படின்ற பேச்சுகளும் அடிபடுது. கூடவே தேர்தல் நேரம் அப்படின்றதுனால ஜாஃபர் சாதிக் எவ்வளவு நிதி உதவி கொடுத்துருக்காரு, யார்கிட்டலாம் திமுகவில் பணம் கொடுத்துருக்காரு அப்படின்றது இன்னும் தெரியல. பட் என்சிபிக்கு தெரிஞ்சிருக்கலாம். திமுகவினுடைய அக்கௌண்ட்லேயே கையை வைக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் அப்படின்ற தகவல்களும் வருது. கடந்த 10 வருஷமாக இந்தியாவை ஆட்சி பண்ணுறது பாஜகவினுடைய அரசு, மோடியினுடைய அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்போர்ட்டும், அனைத்து துறைமுகங்களும், அனைத்து ரயில்வே ஸ்டேஷனும் மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இவங்க கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிட்டு ஜாஃபர் சாதிக்கு இத்தனை வருஷமாக போதைப் பொருளை கடத்தினார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை திமுக கொடுத்தாலும், திமுக சொல்கிற காரணங்கள் லாஜிக்காகவே இருந்தாலும், இது மோடி அரசாங்கத்தினுடைய தோல்வி அப்படின்ற காரணம் சரியாகவே இருந்தாலும், ஆனால் பிஜேபி இதை லாவகமாக திமுக பக்கம் திருப்பி திமுகவினுடைய ஆட்சிக்கே உழை வைக்க பார்க்குறாங்க. திமுகவும் ஏன் குஜராத்தில் போதைப் பொருள் கடத்தலையா, அம்பானியுடைய ஏர்போர்ட்டில் போதைப் பொருள் மாட்டலையா அப்படின்னு எதிர்வாதம் வச்சு தாங்களே சிக்கல்லையும் மாட்டிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஜாஃபர் சாதிக்கினுடைய இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும், திமுக கலகலத்து போகும் அப்படின்னு தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் மேலே இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் 26 வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. மேலும் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி, அன்பில் மகேஷ், கனிமொழி இவங்க கூட எல்லாம் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் போஸ்ட் அடித்து ஒட்டி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு எலெக்ஷனுக்கு. சே நோ டு ட்ரக், சே நோ டு டிஎம்கே அப்படின்ற ஸ்லோகனை ரெடி பண்ணி அதை தன்னோட சமூக வலைதள கணக்கில் தன்னுடைய பேருக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பேருக்கு பின்னாடி போட்டு அதை ஒரு கேம்பெயினாகவே எடுத்துகிட்டு போகிறாரு. அதை தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இந்த சே நோ டு ட்ரக், நோ டு டிஎம்கே அப்படின்ற வாசகத்தையும் தங்களுடைய பேருக்கு பின்னாடி பதிய வச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுது சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாம். இந்த பிரச்சாரம்லாம் எடுபடுமான்ற கேள்வியும் சந்தேகமும் நமக்கெல்லாம் எழலாம். ஆனால் ஊடகங்களில் அடிக்கடி வெளியாகக்கூடிய போதைப் பொருள் பறிமுதல் செய்திகள், எதிரி கட்சிகள் இந்த விஷயத்தில் காட்டக்கூடிய தீவிரமான எதிர்வினை, அதை எடுத்துகிட்டு போகிற பிரச்சாரமாக இருக்கட்டும், மக்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி பாண்டிச்சேரியில் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி ஒரு 10 வயது சிறுமியை ரேப் பண்ணி கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்மளால் கணிக்க முடியுது. ஜாஃபர் சாதிக் மேலே ஏற்கனவே 26 வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. 2019ஆம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தியதாக அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அரசாங்கத்தை உளவுத்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி விசாரிக்காமல் ஒருத்தரை சேர்த்தாங்க அப்படின்ற கேள்வி எழுது. நேற்று கூட சட்டத்துறை அமைச்சர் பேசும்பொழுது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் போய் விசாரித்து சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு 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 யூஷுவலான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவங்களுடைய சுதாரிப்புல்லாத தன்மையும் அவங்களுடைய மெத்தனமான போக்கும் தான் இன்றைக்கி திமுகவை இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுருக்கு அப்படின்றதையும் மறுக்கவே முடியாது. இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய விஷயம் இதோடு நிற்குமா, இல்லை தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்குமா அப்படின்றது ஜாஃபர் சாதிக் வாயை திறந்து யார் பேரெல்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அப்படி அவர் சொல்லக்கூடிய பெயர்கள் சினிமா துறையிலையும் அரசியல் துறையிலையும் பல தலைகளை உருள விடுமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். திமுக ஆட்சி இந்த 5 வருடத்தையும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுமா, இல்லை பாதியிலேயே மூட்டையை கட்டுமா அப்படின்றதையும் பொறுத்து பார்க்கலாம். நன்றி.